இப்படி ஒரு பாவ சுழற்சியை இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே மட்டுமல்ல, நாம் கவனம் இல்லாதவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்க முடியும். And that is why God is asking us to be very, very careful about our spiritual life. தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எழுந்து ஜெபிக்கிறதும், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வேதத்தை வாசிக்கிறதும், ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கர்த்தருக்கென்று கொடுக்கிறதும், இதெல்லாம் நான் நெகோஷியபிள்ஸ். இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி வேண்டாம், அதான் சர்ச்சுக்கு போகிறோமே அங்கே வாசித்து விடுவோம், அதான் சர்ச்சுக்கு போகிறோமே அங்கே ஆராதித்து விடுவோம், அங்கே ஜெபித்து விடுவோம் என்று வரக்கூடாது. நம்முடைய தூக்கத்தை விட்டு நாம் எழும்பும் பொழுதே கால் தரையில் படுவதற்கு முன்பதாக பரலோக தேவனை நோக்கி பார்த்திருக்க வேண்டும். அவருடைய கைகளில் நம்முடைய வாழ்க்கைகளை ஒப்புக் கொடுத்து அவருடைய வசனம் இன்று எனக்கு என்ன பேசுகிறது என்பதை கவனிக்க சித்தமுள்ளவர்களாக இருந்தால் ஒரு நாளும் அவருடைய வழியை விட்டு நாம் விலகி போக மாட்டோம்.